உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நாடுகளில் அரசியல் குடும்பங்கள் பார்த்திங்கன்னா அதிகமான பேர் இருக்காங்க. அதில் அரசியலை வச்சு பல இடங்களில் அவங்க ஆதிக்கமும் செலுத்திட்டு வராங்க. அவங்களில் சில பேர் பார்த்திங்கன்னா சர்வாதிகாரிய மாதிரி ரொம்ப மோசமான ஆட்சியும் செஞ்சுட்டு வராங்க. மற்றவங்க ஜனநாயக முறையை பின்பற்றி ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. இந்தியாவில் பொதுவாகவே இப்படியான குடும்ப அரசியல், அது போக வாரிசு வழி சினிமா பிரபலங்கள் அப்படிங்கிற முறை ரொம்ப பிரபலம். இப்படியாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய குடும்ப அரசியல் செய்யக்கூடிய முக்கியமான 10 குடும்பங்களை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. நம்பர் 1, பிஸ்மார்க்கின் குடும்பம். 19ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனியில் ரொம்பவே புகழ்பெற்ற ஒட்டோ வான் பிஸ்மார்க் அப்படிங்கிறவருடைய குடும்பம் தான் பிஸ்மார்க் குடும்பம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் அதிகப்படியான சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்கார். அந்த காலகட்டத்தில் 1847 சட்டமன்ற பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் 1862 முதல் 1890 காலகட்டங்களில் ரஷ்யாவையும் அதுக்கப்புறமா ஜெர்மனியையும் ஆட்சி செஞ்சாராம். இதனாலேயே இவருடைய குடும்பம் ரொம்ப முக்கியமான குடும்பமாக பார்க்கப்பட்டு வந்திருக்கு. நம்பர் 2, நேரு மற்றும் காந்தியின் குடும்பம். நேரு காந்தியுடைய குடும்பம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க ரொம்ப பிரபலமான அரசியல் குடும்பங்களில் ஒன்று. சுதந்திரத்துக்கு முந்தைய காலகட்டத்திலிருந்தே இந்திய தேசிய காங்கிரஸோட அவங்களுடைய பிணைப்பு அப்படிங்கிறது அதிகபட்சமாக இருந்துச்சு. இவங்க 2 பேருமே காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய தலைவர்களாக இருந்தாங்க. இந்திய போராட்டத்தில் இவங்களுடைய குடும்பத்துக்கும் காங்கிரஸுக்கும் முக்கிய பங்கு இருக்குன்னு சொல்லலாம். விடுதலை இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைச்ச போது அதன் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு தான் இருந்தார். 70 வருஷங்களுக்கு மேலே இப்போ வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில் நேருவுடைய குடும்பமே தலைமை வகிச்சுட்டு வராங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். நேருவுடைய வம்சாவளிகளில் மட்டும் இதுவரைக்கும் நேருவோட சேர்த்து 3 பேர் சுதந்திர இந்தியாவுடைய பிரதமராக இருந்திருக்காங்க. நம்பர் 3, பிடல் காஸ்ட்ரோவுடைய குடும்பம். அரை நூற்றாண்டுக்கும் மேலாக கியூபா தேசத்தை ஆட்சி செஞ்சு வரக்கூடிய ஒரு குடும்பம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பிடல் காஸ்ட்ரோவுடைய குடும்பம் தான். அடிமைத்தனத்தில் இருந்த கியூபாவுக்கு விடுதலை வாங்கி தந்ததில் பிடல் காஸ்ட்ரோவுக்கும் சேகுவேராவுக்கும் முக்கிய பங்கு இருக்குன்னு சொல்லலாம். இதனால விடுதலை கியூபாவுடைய ஆட்சி பொறுப்பை பிடல் காஸ்ட்ரோ ஏற்றுக்கிட்டாரு. அதன் பிறகு அவருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவருடைய சந்ததியினர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. கியூபா அரசாங்கம் ஆர்ப்பாட்டக்காரர்களை தடுத்து அரசாங்கத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்கிட்டாங்களாம். நம்பர் 4, ஸ்பிரிங்ஸ் மற்றும் ஸ்பிரிங்ஸ் ரைஸ் குடும்பம். உலகத்துடைய முக்கியமான பழமையான அரசியல் குடும்பமாக இந்த குடும்பம் தான் பார்க்கப்பட்டு வருது. ஜனநாயக சமத்துவம் அப்படிங்கிறது மன்னராட்சியுடைய காலத்திலும் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் இந்த குடும்பம் மூலமாக தான் நமக்கு தெரிய வருது. இந்த ஸ்பிரிங்ஸ் குடும்பம் இங்கிலாந்து ஆட்சி செய்ததற்கான எந்த தகவலுமே இல்லை அப்படின்னாலும் இவங்க 16ஆம் நூற்றாண்டுடைய மையத்தில் இவங்களுடைய ஆட்சியில் ஒரு மாநிலம் இருந்ததாக பிரிட்டிஷ் பாராளுமன்றமே சொல்லுது. நம்பர் 5, சதாம் ஹுசைனின் குடும்பம். ஈராக் நாட்டை ஆளக்கூடிய குடும்பமாக சதாம் ஹுசைனுடைய குடும்பம் தான் இருக்கு. சதாம் ஹுசைன் ஈராக்குடைய பிரபலமான அதிபர். இவர் மற்ற நாடுகளோட கொண்டிருந்த விரோத போக்கால இவர் நாடு முழுக்க எல்லாராலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அறியப்பட்டவர்னு சொல்லலாம். ரொம்ப ஃபேமஸான நபர். இவருடைய மகன் தான் உதய் ஈராக்கில் கால்பந்து குழுவை நடத்திட்டு வராரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப முக்கியமான குடும்பம் அப்படின்னு தான் இருந்துட்டு வராங்க. இதற்கப்புறமும் கண்டிப்பாக மறுக்க முடியாத அளவுக்கு இவங்க முக்கியமான குடும்பமாக தான் இருந்து வருவாங்க. நம்பர் 6, ஹடோயாமா குடும்பம். ஹடோயாமா ஜப்பானில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் குடும்பம். இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கென்னடி குடும்பத்தோட அடிக்கடி ஒப்பிட்டு பேசப்படுது அப்படின்னு சொல்லலாம். கஷிவோ ஹடாயாமா அப்படிங்கிறவர் ஜப்பானில் பிரபல அரசியல் தலைவரும் ஹடோயாமா குடும்பத்துடைய தலைவரும் ஆவார். இது போக 2009 ஜப்பானுடைய பிரதமராக இருந்த யுகியோ ஹடாயாமா அப்படிங்கிறவர் அவருடைய வாரிசு தான். மேலும் பார்த்தீங்கன்னா 1896 முதல் 1897 வரைக்கும் மெய்ஜி சகாப்தம் முழுக்க ஜப்பான் நாடாளுமன்றத்தில் ஹடோயாமா குடும்பம் தான் ஹவுஸ் பிரதிநிதிகளுடைய தொகுப்பாளராக இருந்து வந்தாங்களாம். இது கொஞ்சம் நமக்கு புரியாத மாதிரி இருந்தாலும் கூட அன்றைய காலகட்டத்தில் ஜப்பானில் ரொம்ப முக்கியமான குடும்பமாக பார்க்கப்பட்டு வந்திருக்காங்க. நம்பர் 7, ஆர்ஸ்லான் குடும்பம். ஆர்ஸ்லான் குடும்பம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லெபான் நாட்டுடைய அரசியல் பின்னணி கொண்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த குடும்பம். இப்போ இருக்கக்கூடிய லெபான் நாட்டுடைய தலைவராக இருக்கக்கூடிய எமிர் தலால் ஆர்ஸ்லான் 1989 முதலே லெபானை தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். எமிர் மஜித் ஆர்ஸ்லானுடைய மகனாகிய எமிர் தலால் ஆர்ஸ்லான் லெபான் சுதந்திரத்தில் ரொம்ப முக்கியமான பங்கு கொண்டிருந்தார். அதுபோக அவர் லெபானில் 30 ஆண்டுகளாக பாதுகாப்பு அமைச்சர் பதவியிலும் இருந்து வந்திருக்காரு. நம்பர் 8, பூட்டோ சார்தாரி குடும்பம். சுதந்திரத்துக்கு அப்புறமா பாகிஸ்தானுடைய வரலாற்றில் பூட்டோ மக்களே பெரும்பான்மையான பங்கை வகிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க சிந்துவில் குடியேறிய ராஜபுத்திர குடும்பத்தை சேர்ந்தவங்க. சிந்து மக்களுக்கான கட்சியை உருவாக்கியவர் தான் ஷா நவாஸ் பூட்டோ அப்படிங்கிற நபர். அது முதல் பூட்டோவுடைய குடும்பமும் பாகிஸ்தான் அரசியலில் தீவிர பங்களிப்பு ஆற்றுறதுக்கு உதவியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நம்பர் 9, கிம் குடும்பம். இதை நான் சொன்ன உடனே எல்லாரும் யோ இந்த குடும்பமா அப்படின்னு கேட்பீங்க. எஸ், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான பல பேருடைய சாபத்துக்கு ஆளான நம்ம கிம் குடும்பம் தான்.
1994 முதல் 2011ஆம் ஆண்டு வரைக்கும் வடகொரியாவுடைய தலைவராக இருந்தவர் தான் கிம் ஜாங் அப்படிங்கிற நபர். அவருக்கு பிறகு அவருடைய குடும்பம் வடகொரியாவுடைய சக்தி வாய்ந்த அரசியல் குடும்பமாக மாறிடுச்சு. அதற்கப்புறமா அவருடைய மகனான கிம் இல் சூங் அப்படிங்கிற நபர் பார்த்தீங்கன்னா வடகொரியாவுடைய அதிபராக இருந்து வந்தார். அதுபோக ஜனநாயக வடகொரியா அரசுடைய படைப்பாளராகவும் சர்ச்சைக்குரிய அதிபராகவும் இப்போ வரைக்கும் பார்க்கப்பட்டு வராரு. ஸோ கிம் ஜாங் உன் அப்படிங்கிற இந்த பேரால தான் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இவர் அறியப்படுறாருன்னு சொல்லலாம். இவரா பெரிய ஆளாச்சேப்பா, அச்சச்சோ இவரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப பயங்கரமான பேரை சம்பாரிச்சு வச்சிருக்காரு நாடு முழுக்க. அப்படி என்னதான் வடகொரியாவில் நடக்குது, என்ன மாதிரியான ஆட்சி தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் தெளிவான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கலன்னு சொல்லலாம். அண்ட் வடகொரிய மக்கள் உள்ள எப்படி தான் வாழ்கிறாங்க, கிம் ஜாங் உன் நிஜமாவே நல்ல ஆட்சியாளரா? ஆனாலும் பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாட்டை தன்னுடைய கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் இருக்கிற மற்ற உலக நாடுகளுக்கு ஆட்டம் காட்டுறது இந்த கிம் ஜாங் உன் மட்டும்தான். நம்பர் 10, கென்னடி குடும்பம். உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் குடும்பங்களில் கென்னடி குடும்பம் ரொம்ப முக்கியமான குடும்பமாக பார்க்கப்பட்டு வருது. ஜோசப் பி கென்னடி மற்றும் ரோஸ் எலிசபெத் ஃபிட்ஸ்ஜெரால்ட் அப்படிங்கிற இந்த ஜோடிகளே கென்னடி குடும்பத்துடைய துவக்கம் அப்படின்னு சொல்லலாம். கென்னடி ஜனநாயக கட்சியுடைய மூலமா அமெரிக்க அரசியலில் தன்னுடைய பங்கை நிலைநாட்டினாங்க அப்படின்னு சொல்லலாம். கென்னடி ஃபேமிலியை பற்றி அமெரிக்கர்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லையா. அன்றைய காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கென்னடி அப்படின்னு சொன்னால் அமெரிக்கர்களுக்குள்ள அவ்வளோ ஃபேமஸ். ஏன் நாடு முழுக்கவே பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த கென்னடி குடும்பத்தில் இருக்க ஒரு நபருக்கு மர்லின் மன்றோவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி செவி வழி செய்தி நான் சொல்லலை, இது நிறைய பத்திரிகைகள்லையும் ஊடகங்கள்லையும் அன்றைய காலகட்டத்தில் வந்துச்சு. ஆனாலும் இதனுடைய உண்மைத்தன்மை எவ்வளவு அப்படின்னு இப்போ வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரி நாட்டை ஆளக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த அரச குடும்பங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் இருந்துக்கிட்டு தான் வராங்க. வெளியே தெரிஞ்சு பல குடும்பங்கள் அப்படின்னா வெளியவே தெரியாத அளவுக்கு இலுமினேட்டி அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க பல குடும்பங்கள் இருக்குது. அந்த குடும்பங்கள் தான் நம்மளை ஆட்டி வைக்கிறாங்க, ஆட்டி படைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஓகே மக்களே, நேரு முதல் கிம் ஜாங் உன் வரைக்கும் உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த அரசியல் குடும்பங்களாக கருதப்படக்கூடிய பரம்பரைகளை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த வீடியோவில் வந்த குடும்பங்கள்லேயே எனக்கு இந்த குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எந்த குடும்பத்தை சொல்லுவீங்க? அண்ட் எனக்கு இந்த குடும்பத்தை சுத்தமாக பிடிக்காது, இந்த குடும்பமா ஐயோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எந்த குடும்பத்தை வெறுக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹரம் யாதனில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.